இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கப்பாக்கம், சென்னை 6,34,000. எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய 62வது பிறந்த நாளை முன்னிட்டு 5 இடங்களில் கொடியேற்றுவதற்கு திட்டமிட்டிருந்தோம். நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் என்ற முறையிலும் நானே போய் அந்த கொடியை ஏற்றுவதற்கு ஒப்புதல் அளித்திருந்தேன். அதில் அந்த காமேஸ்வரம் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கொடி கம்பத்தை இரவோடு இரவாக காவல்துறை அகற்றியதோடு மாவட்ட செயலாளர், மாவட்ட துணை செயலாளர், மண்டல செயலாளர் உள்ளிட்ட கட்சியினுடைய மாவட்ட முக்கிய நிர்வாக அமைப்பு பாடி அத்தனை பேரையும் இரவோடு இரவாக காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று ஒரு இரவு முழுவதும் காவல் நிலையத்தில் வைத்து காலையில் எமக்கு செய்தி கிடைத்து நாங்கள் தலையிட்டு பேசிய பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். எந்த விதமான ஒரு புகாரும் வராமல், மக்கள்கிட்ட இருந்து எந்த விதமான ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லாத தாசில்தார் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. தாசில்தார் கொடுக்கிற கம்ப்ளைண்ட்ல காவல்துறை போய் அறுத்து எரியுது கொடி கம்பத்தை. அப்ப இந்த தாசில்தாருடைய நோக்கம் என்ன? இவர் யாருக்காக செயல்படுகிறார்? தமிழ்நாடு அரசு சுமூகமாக போக வேண்டும், இந்த அரசுக்கு எந்த விதமான சிக்கலும் வந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம். எங்களுக்கு இருக்கக்கூடிய கவனம் இந்த அரசின் கீழ் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளுக்கு இல்லை என்பதுதான் பிரச்சனை. அதிகாரிகள் அங்கங்கே இப்படி ஒரு சீண்டல் செய்து தேவையில்லாத ஒரு நெருக்கடியை அரசுக்கு ஏற்படுத்துகிறார்கள். எனவே அதிகாரிகள் இனிமேலாவது திருந்துவார்கள் என்று நம்புகிறோம். நாகப்பட்டினத்தில் பல்வேறு இடங்களில் சட்டமன்ற உறுப்பினரே வந்து அந்த கொடியை ஏற்றுவார் என்று அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. கடந்த 3.5 ஆண்டுகளில் நாகப்பட்டினத்தில் கொஞ்சம் அமைதி. இரவோடு இரவாக தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே காவல் நிலையத்தில் கொண்டு போய் வைத்து மிகப்பெரிய அளவுக்கு அவர்களை காவல் நிலையத்தில் வைத்தது என்பது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்காத ஒன்று. ஆனாலும் அது நடந்திருக்கிறது. அந்த இடத்தில் மீண்டும் கொடி ஏற்ற வேண்டும். அந்த தாசில்தாரிடம் நான் கேட்டபோது இதுபோல இருக்கிற எல்லா கொடியும் அகற்றுவோம் என்று அவர் சொன்னார். நேற்று மாலை தாசில்தாரிடம் நான் பேசியபோது சுமூகமான ஒரு நிலையை நாங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். அதற்கு ஊறு செய்யக்கூடிய வகையில் இன்றைக்கு அதிகாரிகளுடைய போக்கு அமைந்திருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களும் இப்போதுதான் வந்து இங்கே பணியில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் இப்படி ஒரு அசாதாரண நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் இணைந்து இப்படி ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள்.